மகிபனின் தேவன் ஜீவிக்கிறார், மங்காத ஒளியினை தந்திடுவார். மகிபனின் தேவன் ஜீவிக்கிறார், மங்காத ஒளியினை தந்திடுவார். உந்தனின் காயங்கள் ஆற்றிடுவார், உந்தனின் காயங்கள் ஆற்றிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உந்தனின் காயங்கள் ஆற்றிடுவார், உந்தனின் காயங்கள் ஆற்றிடுவார். மாட்சிமை நிறைந்தவர் ஜீவிக்கிறார், மகிழ்ச்சியின் வாழ்வினை தந்திடுவார். மாட்சிமை நிறைந்தவர் ஜீவிக்கிறார், மகிழ்ச்சியின் வாழ்வினை தந்திடுவார். உந்தனின் வேதனை நீக்கிடுவார், உந்தனின் வேதனை நீக்கிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உந்தனின் வேதனை நீக்கிடுவார், உந்தனின் வேதனை நீக்கிடுவார். கிருபையின் தேவன் ஜீவிக்கிறார், அழியாது நம்மை காத்திடுவார். கிருபையின் தேவன் ஜீவிக்கிறார், அழியாது நம்மை காத்திடுவார். கல்லான இதயத்தை மாற்றிடுவார், கல்லான இதயத்தை மாற்றிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கல்லான இதயத்தை மாற்றிடுவார், கல்லான இதயத்தை மாற்றிடுவார். உன்னத தேவன் ஜீவிக்கிறார், உண்மையாய் வாழ நடத்திடுவார். உன்னத தேவன் ஜீவிக்கிறார், உண்மையாய் வாழ நடத்திடுவார். உள்ளத்தில் என்றும் நிறைந்திடுவார், உள்ளத்தில் என்றும் நிறைந்திடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உள்ளத்தில் என்றும் நிறைந்திடுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காருண்ய தேவனின் கிருபைகள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது
ஊழியத்தின் பாதையிலே நாங்கள் கண்ட காரியங்களை நாம் கற்று அறிந்து நலமாய் வாழ்வதற்கு எச்சரிப்பாக, ஆலோசனையாக, ஆறுதலாக இருப்பதற்கு வெளியிட்டு வருகிறோம். இவைகளை கேட்டு பயனடையுங்கள். ஒரு முறை ஒரு அருமையான ஒரு சகோதரி மிகுந்த பலவீனத்தோடு இருந்தார்கள். திருப்பத்தூருக்கு வரும்பொழுதெல்லாம் அதிகமாக உதவி செய்கிற ஒரு சகோதரி. அங்கு ஜெபிக்கிற மக்கள் விடும்போது, வேதனையாய் கஷ்டப்படும் பொழுது அவளை பிடித்து அவர்களுக்கு ஏற்றவைகளை சொல்லுகிற ஒரு சகோதரி. ஆனால் இவர்களுக்கு ஒரு கொடூரமான ஒரு நோய். பல மாதங்களாக அவங்களுக்கு இந்த பிளட் ஃப்ளோ இருந்து கொண்டே இருந்தது. அது நிமித்தமாய் கசந்த வாழ்க்கை, விழிச்சொல்ல முடியாத துக்கம், துயர நிறைந்த வாழ்க்கை. கடைசியிலே மருத்துவரை அணுகிற பொழுது மருத்துவர் அந்த மகளை சோதித்து விட்டு, உங்களுக்கு கேன்சர் நோய் என்று சொல்லி தெரிவித்து விட்டார்கள். மிகுந்த துக்கம் அவர்களுக்கு. ஓவரியிலே கேன்சர் என்று சொன்னபடினால் மிக கலங்கினார்கள், துயரமடைந்தார்கள். அப்பொழுது நான் அவர்களை கூப்பிட்டேன், வீட்டுக்கு வாங்க, இருந்து ஜெபம் பண்ணி சுகமடைந்த பிறகு போகலாம். ரொம்ப உற்சாகமாக அவர்களும் அவருடைய தாயாரும் வந்தார்கள். நாங்களும் அவர்களுக்காக ஜெபித்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அந்த அம்மாவுக்கு எல்லாம் சுகமாயிற்று. எல்லாம் சுகமாகி சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு திரும்பினாங்க. சில வாரங்கள் எங்களோடு தங்கியிருந்தார்கள். சுகம் பெற்ற பிறகு சென்றோம். அவருக்கு சொன்ன பொழுது ஒரு காரியத்தை மாத்திரம் எச்சரிப்பாக சொன்னேன். இந்த பூஜைக்கு வைக்கப்பட்டது அல்லது பூஜைக்கு கொண்டு போகப்பட்டது எந்த ஸ்வீட்ஸையும் சாப்பிடாதீர்கள் என்று கூறியிருந்தேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், என் கணவர் வீடு கட்டுகிற ஒரு தொழிலை செய்கிறவர். அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு வீடு கட்டின உடனே அந்த ஹவுஸ் வார்மிங் அன்னைக்கு நிறைய ஸ்வீட்ஸ் தருவாங்களே, என்ன செய்கிறதுன்னு. இல்லைம்மா, உங்களுக்கு உள்ள பிரச்சனை, எந்த லட்டையும் சாப்பிடாதீங்க, எந்த ஸ்வீட்டையும் சாப்பிடாதீங்க அப்படி என்று சொல்லி அவளுக்கு எச்சரிப்பாக அனுப்பினோம். கொஞ்ச காலம் நன்றாக இருந்தார்கள். எந்த காரியமும் சாப்பிடாதபடி காத்து கொண்டார்கள். ஆனால் சில காலங்கள் கழித்து அந்த அம்மாவுக்கு மீண்டுமாய் அதே மாதிரி வியாதி வந்துவிட்டது. அப்பொழுது நாங்கள் சந்தித்து அவளுக்கு ஜெபிக்க முடியாத சூழ்நிலை. கேட்டேன் அவங்கள்ட்ட, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கேட்டேன், எங்கேயாவது நீங்கள் கொடுத்த ஸ்வீட்ஸ் எதாவது சாப்பிட்டீங்களா, லட்டு எதுவும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். உடனே ஆமாம், என் கணவர் வீடு கட்டினை முடித்த வீட்டார் ஒரு அந்த வீடு திறப்பு பிரதிஷ்டை விழாவை வைத்திருந்தார்கள். போயிருந்தோம், அன்றைக்கி லட்டு கொடுத்தாங்க. நான் தான் சொன்னேன் சிஸ்டர், இது சாப்பிடாதீங்கன்னு. இல்லை, நான் வாங்கி அதை ஜெபம் பண்ணி பரிசுத்தமாக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டேன். ஆனால் அந்த சகோதரிக்கு மீண்டுமாய் அதே நோய். அது நிமித்தமாய் பாடுகளை பட்டார்கள். கடைசியில் மரித்தும் போனார்கள். யோசித்து பாருங்கள், கர்த்தர் எதை நாம் விரும்பாதவராய் சொல்லியிருக்கிறாரோ அந்த விரும்பாத காரியத்தை நாம் முற்றிலுமாய் விட்டு விலக வேண்டும். தேவன் விரும்பாத காரியத்தை நாம் செய்யாதிருக்கும் போது கர்த்தர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே,
இந்த அருமையான ஜெப வேளைக்கு நன்றி கூறுகிறோம். விழித்திருந்து ஜெபிக்கத்தக்கதான உணர்வை, வாஞ்சியை, உள்ளத்தை தாரும் கர்த்தாவே. ஜெபத்தினாலே அந்த மகளில் இருந்த வேதனைகளை நீக்கினீர், பாடுகளை மாற்றினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு சேரங்கும் முற்றுமுடிய சுகமாக்குகிற தேவ நீர். அறியாமையினாலே பாதிக்கப்பட்டு விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இந்த நாளிலே கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு கர்த்தாவே எந்த விதமான தீங்கும் எங்களை மீண்டும் அணுகி விடாதபடி இருக்க நாங்கள் ஞானமுள்ளவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உன்னத தேவபரன் கிருபை பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842 65132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.